ஜெகத் பிரசித்தியான ஒரு திருமொழி. இது என்ன சுவாமி, இதில் தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணனும் கல்யாணம். இங்கே ஆண்டாள் சீத்தையை விட ஒரு விஷயத்துல ரொம்ப பாக்கியம் உள்ளவளா இருக்கா. காப்பாற்றுறதுக்கு இன்னும் எம்பெருமான் ராமன் வரலங்கிற அந்த ஆதங்கத்தில் ஸ்ரீபாஷ்காரர் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. கணவருக்கு கூட தன் ஸ்ரீபாஷத்தில் அத்தளம் கொட்ட விருதங்கம் நின்றுவது முத்துடைத்தாமும் மதிர்காந்த பண்டர்கள் மைத்ரு நம்பி மதுசூதன் வந்து கைத்தளம் பற்ற கணாக்கண்டு என்று கூறினான்னு இன்னொரு கேள்வி வரணும் உங்களுக்கு. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு 7ஆம் பத்து. சக்கரத்தாழ்வாருக்கு இல்லாத வைலட்சண்யம் வைபவம் பாஞ்சன்யத்துக்கு உண்டு. வால்மீகி ராமாயணத்து சுந்தரகாண்டத்து ஸ்லோகம். ஸ்வப்னே அபி யத்யஹம் வீரம் ராகவம் ச லக்ஷ்மணம் பஷ்யேயம் இது ஜீவேயம் ஸ்வப்னோ அபி மம மத்சரி. சொப்பனத்திலேயாவது 2 பேரும் சேர்ந்துட்டாலும் நான் பார்க்கலாம், பார்த்து உயிர் வாழலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சொப்பனமும் எனக்கு விரோதம் பண்ணுறதே, காட்ட மாட்டேங்கிறதேன்னு அழலாம். ஆனால் இங்கே ஆண்டாள் பாருங்க, ஆனந்தமாக திருக்கல்யாணம் பண்ணிட்டா. அத்தளம் கொட்ட விருதங்கம் நின்றுவது முத்துடைத்தாமும் மதிர்காந்த பண்டர்கள் மைத்ரு நம்பி மதுசூதன் வந்து கைத்தளம் பற்ற கணாக்கண்டு என்று கூறினான்னு கனவுல ஆனந்தமாக மத்தளம் கொட்டி ஒரு ஒரு ராஜபோக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நிஜத்தை கல்யாணம் பண்ண விட அவ்வளோ தூரம் நடக்குமா தெரியாது. 5-7 நாள் கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமாக நடத்திட்டா சொப்பனத்தில். இந்த பாக்கியம் ஆண்டாளுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த சீதைக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கலையே. அதுதான் முதல் சீதைக்கு இல்லாத ஒரு பாக்கியம். இன்னொரு கேள்வி வரணும் உங்களுக்கு. சீதைக்கு அவளோட சொப்பனம் வரலைங்கிறது மட்டும் இல்லை, திரிஜட மாதிரி ஒருத்தியோட சொப்பன விருத்தாந்தத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலை சீதைக்கு போயிடுது. திரிஜட சொப்பன விருத்தாந்தத்தை சொல்றா. ராவணன் வந்து கரும்புடி செம்பொடி கொடுத்து தெற்காப்புக்க போயிட்டு இருக்கான். ராமன் பட்டாபீட்சனா உத்தரத்வாரத்தை உட்கார்ந்துருக்கான்னு ஒரு திரிஜட ராட்சசியோட சொப்பனத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலையில தாயார் போயிட்டா சீதா. ஆனால் இங்கே ஆனந்தமாக திருக்கல்யாணத்து கனவுல பெருமாள் அவருக்கு எதுவுமே பெருமாள் கொடுக்கணும். அந்த அந்த வார்த்தையும் பாருங்க. காம புருஷோ நிர்மிமானக, பெருமாள் கிருபை பண்ணணும், பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த சொப்பனத்தை வந்து சத்தியமாக்குறதுக்கு பெருமாள் கிருபை பண்ணணும். இங்கே சீதைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆண்டாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இது முதல் பாக்கியம். 2வது பாக்கியம் அதே நாச்சியா திருமொழியில் இப்போ நம்ம 6ஆம் பத்து பார்த்தோம்னா வாகனம் ஆயிரம். அடுத்ததே 7ஆம் பத்து. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு 7ஆம் பத்து 7ஆம் திருமொழி திருவாய்மொழியோட ஆரம்பம். அதோட பிரவேசத்தோட ஆரம்பத்திலேயே திருவாசன் பிள்ளை சாதிக்கிறார். ஆண்டாளுடைய பாக்கியம் இருந்தபடி. ஆண்டாளுக்கு எவ்வளோ பாக்கியம் பாருங்கோ. புதியதொரு குரங்கை பார்த்து கீதுஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதுஷம் கதம் மூரு கதம் பாஹு லக்ஷ்மணஸ்ய சம்சயமே. இது வால்மீகி ராமாயணத்து சுந்தரகாண்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். சீதைக்கு அசோகவனத்தில் இருக்கா. அவள் என்ன யாரை பார்த்து ராமனோட வடிவழகை கேட்டு இருக்கான்னா, புதுசாக அன்னைக்கு தான் ஒரு குரங்கை பார்க்குறா. அதுக்கு முன்னாடி குரங்கோட ஒரு பரிச்சயம் இல்லை, அதுவும் ஒரு குரங்கு. 2வது அந்த குரங்குக்கும் ராமனோட ரொம்ப வருஷமான பரிச்சயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 4 மாதம் மால்யவானில் இருந்தால் அதுவும் ராமன் கிஷ்கிந்தேரே இல்லை. அந்த 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆனா. ராமனையும் லக்ஷ்மணனையும் ஃபஸ்ட்டு அனுமான் பார்க்குறார். அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஆக்ஷன் வரார். வாலி வதம் நடக்கிறது, சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடக்கிறது. இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்துருது. அதுக்கப்புறம் 4 மாதம் மலையில் ஒளிஞ்சிருந்தான். மலையில் இருந்தான் ராமன் மழைக்கா சந்தியா வருஷா காலத்தினால. அதுக்கப்புறம் தேடுறதுக்கு அனுப்பும்போது தான் ராமனை திருப்பியும் ஹனுமான் சந்திக்கிறார். ஸோ ரொம்ப தூரம் ஹனுமானுக்கும் ராமனுக்கும் கூட பெருசாக பழக்கம் இல்லை. அதே நேரத்தில் சீதைக்கும் ஹனுமானுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா? அதுவும் இல்லை. புதுசாக இதுதான் பார்க்குறா. ஆனால் அவள் நிலைமை பாருங்களேன், அந்த குரங்குகிட்ட தான் அவள் கேள்வி கேட்க முடியும்.
ஆனால் ஆண்டாளுக்கு அப்படி இல்லையே பாக்கியம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள் செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாட்டமும் விருப்புட்டு கேட்கின்றேன் சொல்லாடி வெண்சங்கே. சங்க பார்த்து கேட்குற சங்கத்தாழ்வான் ஸ்ரீ பாஞ்சசன்னியத்தை பார்த்து கேட்குற ஆண்டாள், பாஞ்சசன்னியமே ஏன் பாக்கியம் சொல்றேன்னா அந்த பாஞ்சசன்னியத்துக்கு உண்டான வைலட்சணம் என்ன? சக்கரத்தாழ்வாருக்கு இல்லாத வைலட்சண்யம் வைபவம் பாஞ்சசன்னியத்துக்கு உண்டு. இப்போதான் நம்ம சேனலில் சக்கரத்தாழ்வார் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துட்டே வரோம். ஆனால் சக்கரத்தாழ்வாரை கூட ஸ்ரீ பாஞ்சசன்னியம் சங்கத்தாழ்வானுக்கு ஒரு வைபவம் என்ன தெரியுமா? சக்கரத்தாழ்வாரில் வாயில் வச்சு முத்தமெல்லாம் கொடுக்க முடியாது. சக்கரத்தாழ்வாரை சுற்றி மேலே தூக்கி போடலாமே தவிர அதை வச்சுட்டு வாயிலெல்லாம் வச்சுட்டு முத்தமெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் சங்கத்துக்கு இருக்கிற வைபவம் என்ன தெரியுமா? வாயில் வச்சு முத்தம் கொடுப்பாங்க கிட்ட. ஆமாம், வாயில் வச்சு தான் ஊதி ஆகணும், முத்தம் கொடுக்குற கணக்கு தானே அது. அதோட என்ன தெரியுமா, பூர்வர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு நிர்வாகம் சொல்வாள். சக்கரத்தாழ்வாரோட சங்கத்தாழ்வான்னா எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணிட்டு வந்தார் சொல்லுவோம். சக்கரத்தாழ்வார் எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணாருனாலும் சங்கத்தாழ்வான் அவரோட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சக்கரத்தாழ்வார் பூர்த்தியாக பண்ண முடியல. பெருமாள் சங்கல்பம் அதில் இல்லைங்கிறது வேற விஷயம். என்ன தெரியுமா, அந்த மோகினி அவதாரம் நடக்கும்போது அந்த ஒரு அசுரன் நடுவில் வந்துருமானோ, அவனை தன்னோட கையில் இருக்க அகப்பையால் பெருமாள் தட்டுவார். அப்படியே முன்னே என்ன பிடிச்சிருக்கேன், பெருமாள் கையை எதை பிரயோகப்படுத்தினாலும் அது பாஞ்ச சக்கரத்தாழ்வோட அம்சம்னு. அகப்பையை பயன்படுத்தினாலும் சக்கரத்தாழ்வோட அம்சம் தான். அதனால அவன் கழுத்தை வெட்டினார். அவன் சாகலை. அவன் அமிர்தத்தை முதலே சாப்பிட்றதுனால சாகாமல் ராகுக்கு எதுன்னு 2 கிரகங்களாக இருக்கான். அது வேற கதை வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பிரயோகமே படுத்த வேண்டாம். பெருமாள் சங்கத்தை எடுத்து ஊதினா போகும். ரிஷிகே தேவதத்தம் தனஞ்சயகா பாஞ்சசன்யம் ரிஷிகேஷகான்னு ஸ்லோகம் கீதையில் பாபாரத்தில். திருதராசுரோட மனசு உளுத்து போகிறதான் அந்த வெறும் சப்தத்தினால. பெருமாள் போர்படவே வேண்டாம். படை போர் புக்கு முழங்கும் அப்பாந்து சன்னியமும் பல்லாண்டு. படையை ரொம்ப கஷ்டப்படவே வேணாம். முழக்கத்திலேயே படையை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி பாஞ்சசன்னியத்துக்கு உண்டு. இதெல்லாம் வைபவம், இதெல்லாம் இந்த சக்தியை வச்சுக்கோங்க. இங்கே நம்ம சக்தி அவசியம் இல்லை, விஷயம் சக்தியை பற்றி இல்லை. சக்கரத்தாழ்வார வாயில் வச்சு முத்தம் கொடுக்க முடியாது. சங்கத்தை தான் வாயில் வச்சு பெருமாள் ஊதி ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி அந்த வாய் அதரம்னு சொல்லப்படக்கூடிய பெருமாளோட திருவிதழ டெய்லி அனுபவிக்கலாம் பாஞ்சசன்யம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் ஆதிவம்சடகோப இதேந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதேவபாதகாதேவ ஸ்ரீவம்சடகோப ஸ்ரீ நாராயண இதேந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவம்சடகோப ஸ்ரீ ரங்கநாத இதேந்திர மகாதேசிகாய நமக. அல்லினார் தாமரை மேல் ஆரணங்கின் நின்றுணவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர் குலவேந்தனாகத்தாதன் புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஆண்டாள் திருவாடி பூர உற்சவம். அதில் இந்த வீடியோவிலேருந்து ஒரு 5-6 வீடியோ ஒரு சீரீஸ் மாதிரி ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி திருப்பாவை 2ஓட அனுபவத்தை வெவ்வேறு கோணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சீதைக்கு கிடைக்காத 3 பாக்கியங்கள் ஆண்டாளுக்கு மட்டும் கிடைச்சது, அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அந்த இதிலே பார்த்துருப்பேன், அந்த போஸ்டர்லேயே 2 விபவத்தில் ஆண்டாள் உயிரோ பூமியில் விபவமாக இருக்கும்போது கிடைச்ச அனுபவம் 2. இன்னொரு அனுபவம் அர்ச்சையா ஆண்டாள் இருக்கும்போது ஆண்டாளுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம்.
ஒரு பாக்கியம். இதில் முதல்ல நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, ஆண்டாள் விபவத்தில் இருக்கும்போது நாச்சியார் திருமொழியில் 6ஆம் திருமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெகத் பிரசித்தியான ஒரு திருமொழி. கல்யாணம் அப்படின்னாலே இது இல்லாத கல்யாணங்கள் கிடையாது. சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது இல்லாத கல்யாணங்களே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஜெகத் பிரசித்தியான ஒரு 11 பாசுரம். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்பது பூரண பொற்குடம் போரித்து இறங்கும் பூரணமாட்ட கணா கண்டேன் தோழினான். அதாவது கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆண்டாள் நினச்சார். அது நேரடியாக நடக்கலைனாலும் கல்யாணத்தை சொப்பனத்திலையாவது பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சொப்பனத்தில் பெருமாள் தாயார் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்த விஷயம். இதில் என்ன சுவாமி, இதில் தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணனும் கல்யாணம், இங்கே எங்கே சீதை வந்தா அப்படின்னா, இப்போ அடியை விண்ணப்பிக்க போகிற எல்லாமே வியாக்கியானங்களில் இருக்கிறது தான் அடியை விண்ணப்பிக்கிற. அடியேனா எதுவும் கல்பிதம் பண்ணல. சந்தேகம் இருக்கிறவா நாச்சியார் திருமொழி பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானத்தை எடுத்து வாசிக்கும். வாரணமாயிரத்தோட திருமொழியோட பிரவேசம் அவதாரிகன்னு சொல்லுவாள். அதில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு இடத்த சாதிக்கிறார். எப்படின்னா, ஆண்டாள் சீத்தையை விட ஒரு விஷயத்தில் ரொம்ப பாக்கியம் உள்ளவளாக இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார். எப்படின்னா, சொப்பனோ யத்யகம் வீரம் சொப்பனத்திலே கண்டாலும் துக்க நிவர்த்தகரா வல்லராயத்து ராகவம்ச லக்ஷ்மணம் பிரிகிற போது இதுவரையும் கூட பிரிகையாலே காணுமிடத்திலும் இதுவரையும் கூட காணவேன் என்றே ஆசைப்படுவது. அப்போது இருவரும் பிரிகையாலே தங்களில் கூறினார்களோ இல்லையோ என்னும் அதிசங்கை பண்ணி இருக்குமே. பஷ்யேயம் எதி ஜீவேயம் சொப்பனோபி மம மத்சரி என்ன என் அவஸ்தை அறிந்து முகங்காட்டாமைக்கு அவரே என்றிக்கே இதுவும் என்ன நலிய வேணுமோ என்றாலிரே. தான் இது வரைக்கும் பெரியவாசனுடைய வியாக்கியானத்தை அப்படியே இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, சீதையை ராவணன் கடத்தின்னு போகும்போது லக்ஷ்மணன் ராவண தேடின்னு போயிருந்தார். சீதையை ராமன் தூக்கின்னு போனதுனால லக்ஷ்மணன் ராமனை பார்த்தானா இல்லையான்றது சீதைக்கு தெரியாது. அது முன்னாடி தூக்கி போயிட்டானே அவன் தான். ஸோ ராமலக்ஷ்மணனை சந்திச்சுட்டாளா இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துட்டாளா இல்லையா, சேர்ந்தாளா இல்லையாங்கிறது சீதைக்கு தெரியாது. இப்போ சீதை என்ன கேட்குறான்னா, ராமன் அவர் சொல்கிறா என்ன ஏன் அப்போ இப்போது என் அவஸ்தை அறிந்து முகம் காட்டாமைக்கு அவரே என்றிக்கே. நான் எவ்வளோ தவிக்கிறேன், அவரை விட்டுட்டு நான் எவ்வளோ தவிச்சுன்னு இருக்கேங்கிறது தெரிஞ்சிருந்தும் அவர் இன்னும் வரல, இன்னும் பெருமான் ரட்சிக்கலையே. இது ஹனுமன் வரத்துக்கு முன்னாடி நடந்தக்கூடிய சரித்திரம். இது தன்னை காப்பாற்றுறதுக்கு இன்னும் எம்பெருமான் ராமன் வரலைங்கிற அந்த ஆதங்கத்தில் சீதை அழுது புலமின்னு இருக்கா. என்னை காப்பாற்ற வர வேண்டியவர் இன்னும் வரலை, அவர் கையை நம்பி தான் நான் இருக்க வேண்டியவன். நான் அப்படி இருக்கிற அவர் என்னை ஒன்று காப்பாற்ற வரலை. அவர் வரலைன்னா பரவாயில்ல, கடிதம் இந்த சொப்பனத்திலையாவது அவள் ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா சில இடங்களில் இதை எங்கேயே சுவாமி சொப்பனத்தை பார்த்தா போருமா, இது ஒரு கேள்வி வரணுமே நமக்கு. நிஜத்தை பார்க்கணும் ஏன் சீத்தை ஆசைப்படல, சொப்பனத்தையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே. சொப்பனத்தை பார்த்தா அது நிஜத்தை பார்த்து சமானமாகுமா, சொப்பனம் அப்படி முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். முக்கியமான ஒரு கேள்வி வரணும் அது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அது கனவு தானே, கனவு அப்படின்னு ரொம்ப 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 அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நான் ஸ்ரீபாஷ்காரர் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. கணவருக்கு கூட தன் ஸ்ரீபாஷத்தில் ஒரு சூத்திரத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கும் போது கனவு எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படிங்கிறத ஸ்ரீபாஷத்தில் சாதிச்சிருக்காரு. அதுக்கு மூலமான வாக்கியம் எங்கே இருக்குன்னா, உபநிஷத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் சாரி கட உபநிஷத்தில் ஏஷ சுப்தேஷு ஜாக்கர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா. அதாவது நம்ம பண்ண புண்ணிய பாபங்களில் சிலது பெரிய பாவங்களாக இருக்கும், பெரிய புண்ணியங்களாக இருக்கும்.
சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து சிக்ஷிக்கிற அளவுக்கோ இல்லை சந்தோஷம் கொடுத்து போஷிக்கிற அளவுக்கு அந்த பாவ புண்ணியங்களோட அளவு இருக்காது. அதனால் எவரும் என்ன பண்ணுவோம், அந்த பாவத்தை கழிச்சாக்கணும், அந்த புண்ணியத்தை கழிச்சாக்கணுமே. மோட்சத்துக்கு போகிற ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு உண்டான கர்மாவை அனுபவிச்சாகணும். திரும்ப அது என்ன பண்ணுவான் அப்படின்னா, சின்ன பாவமாக இருந்ததுன்னா கனவுல ஒரு பயத்தையோ இல்லை கனவுல சின்ன புண்ணியமாக இருந்தால் கனவுல சந்தோஷமான ஒரு காட்சியை கொடுத்து அந்த கர்மாவோட பலனை கழிச்சிடுவோம். இவர ஜீவன் உறங்கும் போது பரமபுருஷன் இவர் சொப்பனத்தை அனுபவிப்பதற்காக பதார்த்தங்களை தன் விருப்பப்படி சிருஷ்டித்து கொண்டு விழித்திருக்கிறான். நாம் தூங்கும் போது உள்ள பிரம்ம விஷயம்தான் இருக்காது, முஷியம்தான் இருப்பார். ஆனால் நம்ம பண்ண புண்ணிய பாபத்தோட அடிப்படையில் நம்மளோட அந்த கனவும் மாறுபடும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. நல்லா வாங்கிக்கோங்க. பெரியவா ஆண்டாளோ சரி சீதையோ சரி சும்மாலாம் அந்த சொப்பனத்தை பற்றி அவ்வளோ சொல்லலை. சாஸ்திரத்தை சொப்பனத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அங்கே என்ன பண்ணுற சீத்தைன்னா, அந்த சொப்பனத்திலேயாவது நான் அவள் 2 பேரையும் பார்த்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன், எனக்கு புண்ணியம் இருக்குது, அவள் சேர்ந்துட்டுவா, எனக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையாவது எனக்கு வரும். அதுக்கு கூட இல்லாத இந்த சொப்பனமும் என்னை படுத்துறதே. அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. அவனால் அந்த அதரத்தை எப்படி சொல்லுன்னா சூ பண்ண முடியும். எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அதனால தான் ஆண்டாள் தேவ் இந்த 7ஆம் பத்தில் ஒரு பாசத்தை சாதிக்கிறார். பெண் கூட்டம் உன்மேல் பெரும் பூசல் பெற்று, உன் மேலே பெண்கள் கூட்டம் அத்தனை பேருக்கும் பெரிய கோபம் இருக்கு பாஞ்சசன்யமே சொல்கிறார். பெண் வர்க்கத்துக்கு பாஞ்சசன்யத்துக்கு மேலே அவ்வளோ கோபம் இருக்கான். எதுக்குன்னா இவா தானே கிருஷ்ணனை சாப்பிடணும், கிருஷ்ணன் முதல்ல சாப்பிடணும் இவா தானே ஆசைப்படுறா. இவாளுக்கு அந்த பாக்கியம் டெய்லி கிடைக்கிறது இல்லையே. அப்படியே கிடைச்சாலும் ஒரு நாள் 2 நாள் கிடைக்கிறது. கோபிகளுக்கெல்லாம் சரி மற்ற எல்லாருக்குமே ஒரு நாள் கிடைக்கலாம் அந்த வாய்ப்பு. ஆனால் பாஞ்சசன்யத்துக்கு அப்படி இல்லையே, நித்தியம் முதலான கிருஷ்ணன் பெண் கூட்டத்தா உண்மையே பெரும் பூசல் விட்டான்னு பாசுறோம். இவ்வளோ கோபத்தை இருக்கா பெண்கள் அவன் மேலே அப்படின்னு சாதிக்கிறான்னா, அப்போ எவ்வளோ தூரம் பொறாமையிலே ஆண்டாள் பாடுறான் பாஞ்சசன்யத்து மேலே. அப்போ அவ்வளோ தூரம் வைபவமாக வாயில் வச்சு அமிர்தத்தை சுவைக்கிற அந்த வாய் அமுதம் சொல்கிறான். அந்த பாசுரத்தை பாருங்கோ. மாதவன் மறுப்பொசித்த மாதவன் தான் வாய் சுவை. அந்த வாய் எவ்வளோ சுவையாக இருக்கும். நாற்றம் அப்படின்னா நறுமணமாக இருக்கும். பெருமாள் வந்து சர்வகந்தகா சர்வரசகான்னு பேர். சாஸ்திர சொல்லுது எல்லா கந்தத்துக்கும் எல்லா வாசனைக்கும் அவன் தான் ஆதாரம், எல்லா ரசமுக்கும் அவன் தான் ஆதாரம், சுவைக்கும் அவன் ஆதாரம், வாசனைக்கும் அவன் தான் ஆதாரம். அதை எனக்கு சொல்லு, விருப்பட்டு கேட்கின்றேங்களா, விருப்பத்தோடு கேட்குறேன் சொல்லேன். யாரை கேட்குறான்றால் நித்தியம் எது அனுபவிச்சுட்டு இருக்கோ அதுக்கிட்ட கேட்குறான். அதான் கரெக்டான பதில் சொல்ல முடியும். இப்போ ஹனுமார்கிட்ட போய் இன்றைக்கி நாள் நேற்று பார்த்தவர்கிட்ட போய் டக்கு ராம அனுபவம் சொல்லணும், அவருக்கும் யோசனை பண்ணுவான்னு அவர் பக்திமான் சொல்லுவார், சொல்லவே நிறைய விண்ணப்பிக்கல. ஆனால் சீதையோட பாக்கியம் அப்படி பாருங்கோ, அப்படி அப்போ பார்த்த ஒரு குரங்கை தான் கேட்குற மாதிரி இல்லாமல். ஆனால் இவளுக்கு அந்த அந்த வாய்சுவையை அனுபவிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாஞ்சசன்யத்தை கேட்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஆண்டாளுக்கு இருக்குது. இது 2வது பாக்கியம், 2வது அனுபவம். 3வது இன்னும் விசேஷம். இது 2ம் பாசுரத்தில் இருக்குது சுவாமி, இங்கே நேரடியாக இருக்கிறது ஒன்றும் இல்லையா, இதெல்லாம் பாசுரம் தானே அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நேரடியாகவே ஒரு அனுபவம் ஆண்டாளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஸ்ரீரங்கத்தில் சுவாமி சீத்தைன்னு கேள்வி இருக்குது. இங்கே ஸ்ரீரங்கநாச்சியார்னு கொண்டு போகிறேன். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ரீரங்கநாச்சியார் தான் சீத்தைன்னு ஸ்பஷ்டமாக பராசர பட்டர் தன குணரத்த கோஷம்னா மாதர் மைதிலி ராட்சசீகனா அப்படின்னு 52 50 ஸ்லோகத்தை சாதிக்கிறார் குணரத்த கோஷத்தில். இந்த ரங்கநாயகியா தான் சீதையாக வந்தான் சாதிக்கிறார். ஸோ சீத்தையோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ரங்கநாயகி. அவளுக்கும் ஆண்டாளுக்குள்ள ஆண்டாளுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் ஸ்ரீரங்கநாச்சியார் பட்ட மகிழ்ச்சிக்கு கூட கிடைக்காது. இன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் நடந்துருக்கு. நீங்கள் போனால் செக் பண்ணிக்கலாம், அதை பிரத்யட்சமாக பார்க்கலாம். நித்தியம் பெருமாளுக்கு சாயந்தரம் திருவாராதனை ஆகும்போது 6 மணிக்கு சாரக்ஷ ஆராதனை ஆகும்போது பெருமாள் தான் காலையிலேருந்து தான் உடுத்திருந்த அந்த
மாலையை உடுத்து கலைந்த அந்த மாலையை ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு பிரசாதம் அனுப்பி வைப்பார். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு அடியன் உள்ள தர்மசனில் கைங்க பண்ணாலும் டெய்லி அதை போது அடியன் சேர்க்கிற பாக்கியம் எனக்கு உண்டு. ஒருத்தர் முகத்தை இப்படி ஃபுல்லாக மூடிட்டு தயார் வச்சுட்டு ரங்கநாச்சியார் சந்திக்கு போயிட்டு இருப்பார். நிச்சயமே நடக்கும் 6 மணிக்கு. அது ஒரு நாள் வரலைங்கன்னா தான் ஒரே ஒரு போடுறதை தாயார் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நித்தியம் போகிற மாலை பெருமாள்கிட்டேருந்து தாயாருக்கு போகும். ஆனால் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவத்தன்னைக்கு கூட ஸ்ரீரங்கநாச்சியார் கலைஞ்ச மாலை பெருமாளுக்கு வராது. பெருமாளுடையன்னு தான் ரங்கநாச்சியாருக்கு போகுமே தவிர ரங்கநாச்சியார்லேருந்து பெருமாளுக்கு மாலை வராது. நீங்கள் அந்த ஃபோட்டோ சேவிச்ச நேராக போய் சேவிச்சாலும் பங்குனி உத்திரம் சேவிச்சேன்னா தாயார் ஒரு பரிபூர்ணமாக ஒரு பெரிய மாலை போட்டுருப்பா. பெருமாள் சரமாக போட்டு உட்காந்துருப்பார். அவன் மாலை இவருக்கு வரவே வராது. ஆனால் யானை வாகனத்தும் போது உறையூர் போயிட்டு திருப்பி திருமங்கால் வரும்போது அதுவும் 4 மணிக்கு வருவார். காலகாலத்தை விடிய காலத்தை 4 மணிக்கு உறையூர்லேருந்து வருவார். இந்த சமயத்தங்கள்லாம் வெளியாண்டான் சன்னதி ஒன்று இருக்குது. ஸ்ரீரங்கத்தை போனீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் அடைவஞ்சானோட 2 அடைவஞ்சான் சந்திக்கிற இடத்துல இருக்குது. அந்த மேல் அடைவஞ்சானோட கடைசியும் தெற்கடைவஞ்சான் கடைசியும் சேர கூடுற இடத்துல வெளியாண்டாள் சன்னதி இருக்குது. அங்கே போய் அந்த மூலவர் தாயாரோட பெருமாள் மாலை மாற்றிப்பார். எவ்வளோ விசேஷம் பாருங்க. இந்த பாக்கியம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கே இல்லை. தன் மாலை அவள்கிட்ட கொடுத்து சாத்தி திருப்பி அவ மாலையை தாம் சாத்திப்பார் நம்பெருமாள். இந்த பாக்கியம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கூட இல்லை. விபவத்தில் தான் இங்கே லோகத்தை இருக்கும் போது விபவத்தில் மட்டும் ஆண்டாள் சுப்பீரியர் இல்லை. அச்சையில் இருந்தாலும் ஆண்டாள் சுப்பீரியர் தான். அந்த ஆண்டாளோட கிருபையும் அந்த ரங்கமன்னாரோட கிருபையும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ சீரீஸை இன்னும் சுவாரஸ்யமாக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு டாப்பிக்குமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு பாசனத்தை அப்படியே சொல்லிட்டு போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் தயார் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வீடியோஸ் வரும். திருநக்ஷத்திரம் வரைக்கும் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். 4-5-6 வீடியோக்கள் வரும். எல்லா வீடியோவும் பாருங்க. எல்லாத்துலேயும் ஆண்டாள் அனுபவம் பரிபூர்ணமாக இருக்கும். எல்லாருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னோட கிருபை கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக, ஸ்ரீ அஸ்வத்குருபியோ நம. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.